ரீபில்ட் இஸ் நாட் அ ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேரிங். ஏதோ மறுபடியும் கட்டுவது என்பது ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் நாட் அ ப்ராசஸ் ஆஃப் இன்னும் டிங்கர் பண்ணி இல்லை பெயிண்ட் பார்க்குற காரியம் கிடையாது. ரீபில்ட் பண்ணுறது காட் வாண்ட்ஸ் டு ரீபில்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். இந்த ரீபில்டிங் ப்ராசஸில் ஆண்டவர் ரிப்பேர் பண்ண மாட்டார். ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகிருக்க இடத்துல ஆண்டவர் மீண்டும் புதிய கட்டிடத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை திரும்ப கட்டப்ப ஏற்கனவே கட்டினதை காட்டிலும் மிக சிறந்த விதமாய் கட்டப்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. எதை ஆண்டவர் திரும்ப கட்டுவேன், எது நீங்க திரும்ப கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, ஏற்கனவே கட்டப்பட்டதை காட்டிலும் மிகவும் வல்லமையா, மிகவும் நேர்த்தியா கட்டுவதற்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் திரும்ப கட்டுகிறப்ப your flexibility will go higher, your flaws will come to zero. இந்த அவமானத்தின் வழியா, இந்த வேதனையின் வழியா நீ கடந்து போக வேண்டும் என்றால் உன்னை நீ அதற்கு ஒப்பு கொடுத்து அனுமதித்து ஆண்டவருடைய திட்டத்தோடு நீ போறப்ப ஆண்டவர் எந்த இடத்துல சீர்குலைவாய் அழிந்து போயிருக்கிறதோ அதே இடத்துல இருந்து ஆண்டவர் புதிய பில்டிங்கை கட்டுவார் இயேசுவே. எது முழுவதுமாய் சிதைக்கப்பட்டிருக்கிறதோ அதை கட்டுவதற்கு பேர் தான் திரும்ப கட்டுவது. உங்களுடைய வாழ்க்கையில் எது முற்றிலுமாய் சிதைக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் ஆண்டவர் திரும்ப கட்டப்போகிறார் இயேசுவின் நாமத்தினாலே.